யாரெல்லாம் உங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் கண்டிப்பாக ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நிறைய இடத்துல மிஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா இப்போ எங்கள் அப்பா எனக்கு இல்லை, இறந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 8, 9 வருஷம் இருக்கும் இறந்துட்டு. ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்பா இருந்திருந்தால் நம்மளுக்கு இதை செஞ்சுருப்பாங்க, இங்கே நின்றுருப்பாங்க. ஒரு ஃபெஸ்டிவலே வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்மளை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க இல்லைங்கும்போது நம்ம அதை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நம்ம காசு கொடுக்குறாங்க பண்ணுறாங்கங்கிறத காட்டிலும் நம்மளுக்கு ஒரு உண்மையான ஒரு உறவு இருக்கும். நம்ம அப்பா நம்மளுக்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு உறவு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் அவங்க இல்லைங்கும்போது நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த டைம் நம்ம அனாதையாக நம்ம ஆயிடுறோம் இல்லையா? ஏன்னா நாளைக்கு நம்ம அக்கா அண்ணா அவங்கக்கிட்டலாம் நம்ம போய் ஒரு உரிமை நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் மட்டும்தான் அந்த உரிமையை எடுத்துக்க முடியும். அம்மாங்கிறவங்க ஒரு அளவு வரைக்கும் தான். அவங்களுக்கு நம்மளை சார்ந்து அவங்க வரமாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்கக்கிட்ட நம்மளோட எதிர்பார்ப்புகள் போகாது. அவங்களும் நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பா அப்படி கிடையாது. எப்போவுமே அப்பா தான். நம்மளோட எந்த தேவைக்குமே அவங்க முன்னாடி நிற்பாங்க. நம்ம கேட்கணுன்ட்டு கிடையாது, கேட்கறதுக்கு முன்னாடியே செய்கிறவங்க தான் அப்பா. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள்.